ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் குருலட்சுமி சேனல் சார்பா வாழ்த்துக்கள். இன்று ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாங்களா? ஒரு ஊர்ல கந்தன் என்றவன் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாத்தையும் நான் ஏதாவது தொழில் செய்யணும், அதனால உங்களால முடிஞ்ச உதவி கொடுக்கடா சொல்லி பணத்தை கேட்டான். அவனும் தர முடியாதுன்னு சொல்லிட்டான். உடனே அவனுக்கு ஒரு யோசனை, நம்மள படைச்சது கடவுள் தானே, அதனால கடவுளுக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டு அவர்கிட்ட நம்ம காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எடுக்கிறான். எடுத்து அன்புள்ள கடவுளுக்கு வணக்கம், நான் கந்தன் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி எனக்கு ஒரு 100 ரூபாய் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதிட்டு அவனோட வீட்டு அட்ரஸ், அவனுடைய பேரு, அவங்க வீட்டு நம்பரு எல்லாத்தையுமே எழுதி போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுட்டான். போஸ்ட்மேன் வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ பாவம், விவரம் தெரியாத பையன் போல இருக்கு, எழுதியிருக்கான், அதனால நம்ம ஏமாத்தக்கூடாது அப்படின்ட்டு அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் உங்களால முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்றான். அது எவ்வளவு வந்துச்சுன்னா 90 ரூபாய் தான் வந்துச்சு. அந்த போஸ்ட்மேன் என்ன செய்யறாரு, கொரியர் சார்ஜ் எல்லாமே அவரே ஏத்துக்கிட்டு அந்த 90 ரூபாயை வந்து கொரியர் அனுப்பி விடுறாரு. அந்த கந்தனுக்கு போய் சேருது. கந்தன் வாங்கி பார்த்து சந்தோஷப்படுறான். அவன் செலவு பண்ணிடுறான். அடுத்த நாள் இன்னொரு கடிதம் எழுதுறான். கடவுளே, நீங்க அனுப்புன காசு எனக்கு கிடைச்சது, ரொம்ப நன்றி. ஆனா வந்து நீங்க போஸ்ட்மேன் மூலியமா அனுப்ப கூடாதீங்க, ஏன்னா நீங்க அனுப்புன 100 ரூபாயில 10 ரூபா அவர் எடுத்துக்கிட்டு எனக்கு 90 ரூபா தான் அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். கதையின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பாவம் பார்த்து யாருக்குமே உதவி செய்யக்கூடாதுங்க. உதவி செய்ய போனா கடைசியில நமக்கு கிடைக்கிறது கெட்ட பேரு தாங்க. ஒரு பஸ்ல 2 லேடிஸ் வேகமா ஏறுறாங்க. வேகமா போயிட்டு ஜன்னல் ஓரமா உட்காந்துடுறாங்க. ஜன்னல் வந்து சாத்திருக்கு. உடனே வந்து கண்டக்டரை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஜன்னல் சாத்திருக்கு, எனக்கு வந்து மூச்சு தண்ணி நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு ஒரு லேடி சொல்றாங்க. இன்னொரு லேடி, திறந்து விட்டா நான் வந்து மூச்சு தண்ணி நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு லேடி சொல்றாங்க. 2 பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து கடைசி சீட்ல உட்காந்துருப்பாரு பார்த்துட்டு இருக்காரு. உடனே வந்து கண்டக்டரை கூப்பிட்டு, யோ இங்க வா அப்படின்னு சொல்லி உடனே கண்டக்டர் வந்து முன்னாடிக்கிட்டே போறான். என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல, அங்க 2 லேடியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த கண்டக்டர் சொல்றாரு, நம்ம ஒருத்தவங்க வந்து ஜன்னல் திறந்து விட சொல்றாங்க, ஒருத்தவங்க வந்து ஜன்னல் க்ளோஸ் பண்றாங்க, 2 பேருமே இல்லைன்னா மூச்சு தண்ணி செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. உடனே இவன் சொல்றான், ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து ஜன்னலை சாத்தி விட்டுரு, மூச்சு தண்ணி ஒரு லேடி செத்துருவாங்க. ஜன்னலை திறந்து விட்டா மூச்சு நிறைய காத்துலாம் வந்து இன்னொரு லேடி செத்து போயிடுவாங்க, 2 பேருமே செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்குள்ள வந்து கண்டக்டர் வந்து சொல்றாரு, யோ அவங்க 2 பேருமே செத்து போயிட்டா அவங்க புருஷங்காரன் வந்து கேட்க மாட்டானே என்ன அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அவங்க 2 பேரோட புருஷனே நான் தான், உனக்கு எந்த எதுவுமே ஆகாது, போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுறேன். இது ஒரு வேடிக்கையான கதைங்க. இது போன்ற நிறைய கடிஜோக்கு கதைகள் எல்லாத்தையும் கேட்க குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நாளைக்கு இன்னொரு கதையோட சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.